ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு புது தகவலை பார்த்துட்ருக்கோம் இல்லையா? நிறைய பரிகார கோவில்கள், பரிகார முறைகள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள். உங்களில் நிறைய பேர் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கே, இதுக்கு ஏதாவது கோவில் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுக்கான விளக்கங்கள் அப்படின்னு தொடர்ந்து இந்த பகுதியில் நாம் நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு குலதெய்வம் தெரியாதவங்க என்ன பண்ணுறது அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்போவுமே குலதெய்வ வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை கோவிலுக்கு போனாலும், எத்தனை தெய்வத்தை கும்பிட்டாலும் குலதெய்வம் தான் நமக்கு கஷ்டம்னா முதல்ல ஓடி வந்து காப்பாற்றுற தெய்வம். அதனால எங்களுக்கு குலதெய்வமே தெரியாது, குலதெய்வ வழிபாடு நாங்கள் செஞ்சதே இல்லை அப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க. குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சியை நீங்கள் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, சில வீடுகளில் பாருங்களேன், எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில வாக்குவாதம் நடந்துக்கிட்டே இருக்கும். பிள்ளைகளுக்கும் பெரியவங்களுக்கு இடையில சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு முன்னேற்றமே இருக்காது. இந்த வீட்டுக்கு வந்து முன்னேற்றமே இல்லை, வாழ்க்கையில் 30 வருஷமாக நான் முன்னேற்றத்தை பார்த்ததே இல்லை அப்படிம்பாங்க. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா வருஷக்கணக்காக எந்த ஒரு சுப காரியமுமே நடந்திருக்காது. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? சில வீடுகளை பாருங்கள், கடைசியாக அந்த வீட்டில் எப்போ சுபகாரியம் நடந்தது அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. வீட்டில் நல்ல காரியம் நடந்தே, நல்ல விசேஷம் நடந்தே ரொம்ப வருஷமாகுதே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு செய்யாதது தான். உங்களுக்கு குலதெய்வம் தெரியும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வருஷத்தில் ஒரு தடவையாவது முடிஞ்ச வரைக்கும் கோவிலுக்கு போகணும், எப்பெல்லாம் முடியுதோ. ஏன்னா என்ன பண்ணினாலும் முதல்ல குலதெய்வத்துக்கிட்ட போய் சொல்லிட்டு தான் அந்த காரியத்தையும் ஆரம்பிப்பாங்க. அந்த காலத்தில் அப்படி தான் பண்ணாங்க. இப்போது உங்களுக்கு குலதெய்வம் தெரியும் அப்படின்னா குலதெய்வத்துக்கான வழிபாடை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போயிடணும். எனக்கு தெரிஞ்சு வெளிநாட்டில் செட்டில் ஆனவங்களா இருக்கிறாங்களா, அவங்க இந்த குலதெய்வத்துக்கு திருவிழா நடக்கும் இல்லையா, பெரும்பாலும் சிவராத்திரி அன்னைக்கு குலதெய்வ கோவில்களை வழிபாடு இருக்கும். சில குலதெய்வங்களுக்கு வருஷத்தில் ஒரு நாள் திருவிழான்னு இருக்கலாம். அந்த திருவிழாவுக்காக வர்றவங்களாம் இருக்கிறாங்க. குலதெய்வம் கோவில் திருவிழா நாங்கள் போகணும் அப்படின்னா அவங்க செட்டில் ஆனதெல்லாம் வெளிநாட்டில் எங்கேயோ 2 தலைமுறையாக கூட செட்டில் ஆகிருப்பாங்க. அவங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம்னு கிளம்பி வராங்க. அதனால குலதெய்வம் தெரியும் அப்படின்றவங்க தொடர்ந்து குலதெய்வ வழிபாட்டை செஞ்சுக்கிட்டே இருங்க. இப்போ குலதெய்வமே தெரியலையேம்மா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த பதிவு. நாள் செய்யாததை கோள் செய்யும், கோள் செய்யாததை குலதெய்வம் செய்யும்னு சொன்னாங்க. உங்களுக்கு நல்ல நாள், நீங்கள் என்ன பண்ணாலும் வெற்றி அடைகிற நாள், ஆனால் அது நடக்கலை. அந்த கிரகம், சில பேருக்கு சொல்லுவாங்கள்ல, சுக்கிர தசை வந்துட்டா போதும், ராகு தசை வந்துட்டா போதும், நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கிரகம் கூட வந்தாச்சு, அதனுடைய தசாபுத்தி கூட வந்தாச்சு, ஆனாலும் எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படின்னா குலதெய்வம் அதை செய்து கொடுக்கும். உங்களுக்கு நாள் நல்லா இல்லைனாலும், நட்சத்திரம் நல்லா இல்லைனாலும், கிரக சூழல் சரியில்லைனாலும் குலதெய்வம் உங்களை காப்பாற்றும். அதனால தான் சொன்னாங்க, நாள் செய்யாததை கோள் செய்யும், கோள் செய்யாததை குலதெய்வம் செய்யும். இப்போ குலதெய்வம் தெரியாதவங்க திருச்செந்தூர் முருகனை கும்பிடுங்க இந்த மாதிரி நம்மளாம் சொல்லுவோம். அம்பாள்னா பெண் தெய்வம்னா ஒரு அம்பாளை நீங்கள் இஷ்ட தெய்வமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு. இஷ்ட தெய்வம் வேற, குலதெய்வம் வேற, அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ குலதெய்வமே தெரியலையே, 2-3 தலைமுறையாக தெரியாதே, என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் எப்படி குலதெய்வம் தெரியலைன்னு தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி தான் உங்களுடைய குலதெய்வமும் ஏதோ ஒரு வகையில் என்னை வந்து பார்க்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்குமா. அப்போ அதுக்கான வழிபாடு என்னன்றதை நான் சொல்கிறேன். நீங்கள் இதை செய்யும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இதுதான் குலதெய்வம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த வழிபாடு பண்ணணும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் சுக்கிர ஓரையில் பண்ணலாம் காலையில், அல்லது வெள்ளிக்கிழமை மாலையில் 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் பண்ணலாம். அது உங்களுடைய வசதியை பொறுத்தது. சில பேர் அலுவலகம் போகிறவங்களா இருப்பீங்க, காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே கண்டிப்பாக செய்ய முடியாதுமா அப்படின்னா நீங்கள் மாலை நேரத்தில் பண்ணலாம். சில பேர் இல்லை மாலை நேரத்தில் வேணாம் நாங்கள் காலையில் பண்ணுறோம் அப்படின்னா தாராளமாக காலையில் பண்ணலாம். அது உங்கள் வசதியை பொறுத்தது, நீங்கள் பார்த்துக்கோங்க. முதல் நாளே வியாழக்கிழமையே நீங்கள் குத்து விளக்கு ஒன்று ரெடி பண்ணி வச்சுடுங்க. அந்த குத்து விளக்குக்கு அடுத்த நாள் நான் சொன்ன அந்த நேரத்தில் வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 அல்லது இரவு 8 to 9 அந்த நேரத்தில் வழக்கமாக நம்ம விளக்குக்கு எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணுவோம், குங்குமம் வச்சு, சந்தனம் வச்சு, மஞ்சள் வச்சு, அந்த மாதிரிலாம் அலங்காரம் பண்ணுவோம்ல, அது மாதிரி அலங்காரம் பண்ணி அதை மங்களகரமாக ஆக்கிட்டு வஸ்திரம் ஒன்று சாத்தணும்.
இதுக்காக நீங்கள் முன்னாடியே ஒரு வஸ்திரம் வாங்கி வச்சுருங்க. குத்து விளக்கில் சுற்றி வஸ்திரம் கட்டுற மாதிரி அதை கட்டிட்டு அதுக்கு பூ வைங்க. பூ வச்சதுக்கு அப்புறமா அந்த குத்து விளக்கோட 5 முகங்களையும் ஏற்றிட்டு ஒரு சக்கரை பொங்கல் நிவேதனமாக வச்சு வெத்தலைப்பாக்கு வச்சு நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லுங்கள். குலதெய்வம் எங்களுக்கு தெரியலை, அதனால குலதெய்வமாக இந்த விளக்கை நாங்கள் வழிபாடு பண்ணுறோம், குலதெய்வம் எதுன்னு எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நீங்கள் மனம் உருகி பிரார்த்தனை பண்ணுங்கள். வீட்டில் எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம். கணவன் மனைவி 2 குழந்தைகள் இருக்கோம், எல்லாரும் சேர்ந்து பண்ணுங்கள். இப்போ குலதெய்வம் நமக்கு தெரியலை, ஏதோ ஒரு தெய்வத்தை இது என் குலதெய்வம் அப்படின்னு நாம் சொல்லிக்கிட்டாலும் நம்ம குலதெய்வத்தை வழிபட்டால் தானே நமக்கு புண்ணியம் கிடைக்கும், நமக்கு பலன் கிடைக்கும். நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் எந்த தெய்வம் கைவிட்டாலும் குலதெய்வம் கைவிடாது. ஏன் குலதெய்வ கோவிலுக்கு போய் சக்கரை பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அதையும் பார்த்துருங்க. இப்போ குலதெய்வ கோவிலுக்கு போய் பொங்கல் வைக்கிறது அப்படின்றது நம்முடைய மரபுல ஒரு விஷயமாவே இருந்திருக்கு. அப்போது நீங்கள் அந்த குத்து விளக்கை ஏற்றிட்டு எங்களுக்கு எங்கள் குலதெய்வம் எதுன்னு தெரியணும், நீதாமா வழிகாட்டணும், நீதாமா எங்களை தேடி வரணும் அப்படின்னு நீங்கள் மனசார ஒரு பிரார்த்தனையை வைங்க. இதை தொடர்ந்து ஒரு 9 வெள்ளிக்கிழமை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்களுடைய பிரார்த்தனையினுடைய பலனாக ஏதோ ஒரு வகையில் உங்கள் குலதெய்வம் எது அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். உங்கள் தாத்தாவும் நானும் ஒன்றா தான் இருந்தோம், அதெல்லாம் ஒரே ஊர் தான், நல்லா தெரியுமே அப்படின்னு யாராவது சொன்னார்னா அவர் மூலமாக நம்முடைய குலதெய்வம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எப்படி உங்கள் குலதெய்வத்தை தேடிக்கிட்டே இருக்கிறீங்களோ அதே மாதிரி தான் குலதெய்வமும் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. அது எந்த குலதெய்வம் அப்படின்னு தெரியாமல் தான் நம்ம திணறிட்டு இருக்கோம். தெரிஞ்சால் போகாமல் இருப்போமா? யாராவது குலதெய்வம் தெரிஞ்சு நான் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு யாராவது சொல்லுவோமா? நிச்சயமாக கிடையாது. தெரியாமல் தானே போகாமல் இருக்கும். அதனால எங்களுக்கு தெரியலை குலதெய்வம் எது அப்படின்னு எங்களுக்கு நீ தான் வழிகாட்டணும், அல்லது நீ எங்களை தேடி வா, நான் தான் உங்கள் குலதெய்வம், நீ தரிசனம் கொடு அப்படின்னு ஒரு பிரார்த்தனையை நீங்கள் வைங்க. தொடர்ந்து 9 வெள்ளிக்கிழமைகள் இதை செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனைக்கு ஒரு பலன் கிடைக்கும். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.